Hi students, welcome to BIMI Max 10th Standard Max Chapter 4 Exercise 4.4 13th sum. Draw the two tangents from a point which is 10 cm away from the center of the circle of radius 5 cm. Also measure the lengths of the tangents. கேட்டிருக்கிறாங்க. First rough diagram போட்டுக்கலாம். இது rough diagram. இது circle, இது 5 cm radius. இங்கே 10 cm அவேல ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளுக்கு 2 tangents வரை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதை நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட், இது ஓன் எடுத்துக்கலாம். இங்கேருந்து 5 cm ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கேருந்து 5 cm ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இங்கேருந்து 10 cm அவே ஃப்ரம் அ பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க பி. இப்போ இங்கே இது இங்கேருந்து 10 cm எடுத்துக்கலாம். இங்கேருந்து 0 to இங்கே 10 cm. இது இந்த லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் இது பி. இப்போது இங்கே 0 இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ஹாஃபுக்கு மேலே ரேடியஸ் எடுத்து பைசெக்டர் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணணும். இப்போ இங்கே பாதினா இதுதான் பாதி வரும். இதுக்கு மேலே பாதிக்கு மேலே ரேடியஸ் எடுத்தாச்சு. இங்கே ஒரு ஆர்க், இங்கே ஒரு ஆர்க். அதே மாதிரி இங்கே பிங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே மேலே இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இந்த மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டு, இந்த பைசெக்டாரும் இந்த சர்க்கிளும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிள், இந்த ஓவையும் பியையும் கனெக்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் போடணும். இங்கே இது இந்த பாயிண்டில் வச்சு இங்கே ஓ, இங்கே இங்கே இந்த சைடு பி, இந்த ரெண்டையும் வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இது ரெண்டும், இந்த சர்க்கிள் ரெண்டும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சன்ட் வரைஞ்சிடணும். இங்கே பியிலேருந்து இந்த சர்க்கிள் இங்கே இந்த இடத்துல மீட் பண்ணுது, இங்கே இந்த இடத்துல மீட் பண்ணுது. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து டேஞ்சன்ட் வரைஞ்சிடலாம். இங்கே இது ரெண்டு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து இந்த டேஞ்சன்ட்டும் சர்க்கிளும் மீட் பண்ணுற இடத்த ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே இது இது 5 cm, இதுவும் 5 cm. இப்போ சர்க்கிள்லேருந்து சென்ட்ரல்லேருந்து ரேடியஸ்னு எங்கே போட்டாலும் இப்போ இது 5 cm, இதுவும் 5 cm, இதுவும் 5 cm. இப்போது இது பின்னு எடுத்துக்கலாம். இது ஏ,
இது இங்கே பிஏ. இது வரைஞ்சாச்சு. இப்போ டேஞ்சன்ட் வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு வந்து லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் கேட்டிருக்கிறாங்க. இந்த டேஞ்சன்ட்டோட லென்த் எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் வச்சு போடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட்னா இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இங்கே இது ஓபி, இது இங்கே ஏ. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். எந்த ட்ரையாங்கிள் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஓபிபி இதுவும் எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் ஒரு ஆன்சர் தான் வரும். இப்போ இங்கே நம்ம வந்து இங்கே இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இப்போ அதை எழுதிக்கலாம். ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இங்கே ஓபி ஸ்கொயர் வந்து இது வந்து 10 சென்டிமீட்டர். ஓபி வந்து 10 சென்டிமீட்டர். அப்போ 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். ஒய்ஏ ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஏபி ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியாது, அதுதான் டேஞ்சன்ட்டு. இப்போ இது வந்து 10 ஸ்கொயர் வந்து 100. இது வந்து ஒய்ஏ ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் வந்து 25 ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். இங்கே இது 100 ஈக்குவல் டு இது 25 ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். அந்த 25 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 100 மைனஸ் 25 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். இப்போ இது வந்து 100 மைனஸ் 25ங்கிறது வந்து 75. இப்போ 75 ஏபி ஸ்கொயர் வந்து 75. அப்போ ஏபி வந்து ரூட் ஆஃப் 75. இப்போ 75க்கு ரூட் கண்டுபிடிக்கணும். 75க்கு ரூட்னாலே 75க்கு ரூட் கண்டுபிடிக்கலாம். இப்போ லாங் டிவிஷன் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். 75னா 8 8 சார் 64 வரும். இது மைனஸ் பண்ணால் 5ல் 4 போச்சுன்னா 1, 7ல் 6 போச்சுன்னா 1. இங்கே பாயிண்ட் வச்சுட்டு 2 0. எப்போவுமே லாங் டிவிஷன் போடும்போது 2 டிஜிட்டாக தான் எடுக்கணும். அப்போ இங்கே 2 0 எடுத்துக்கிறோம். பாயிண்ட் வச்சு இங்கே 8 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 8 2 சார் 16. இப்போ மறுபடியும் ஒரு 6 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே 996 வரும். இதையும் மைனஸ் பண்ணால் 10ல் 4 போச்சுன்னா 4, 9ல் 9 போச்சுன்னா 0, 11ல் 9 போச்சுன்னா 2. இப்போ மறுபடியும் இந்த 86 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ணோம்னா 172 வரும். மறுபடியும் 6 டைம்ஸ் போடலாம். 6 டைம்ஸ் போட்டோம்னா 10 5 3 5 6ன்னு வந்திருக்குது. இப்போ பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 2 டிஜிட்டே போதும். அதனால் 8 பாயிண்ட். இங்கே செகண்ட் நம்பர் வந்து 5 5க்கு மாதிரி இருந்ததுன்னா இந்த முன்னாடி இருக்கிற நம்பர் கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 8.7 சென்டிமீட்டர். அப்போ இந்த டேஞ்சன்ட்டோட லென்த் வந்து 8.7 சென்டிமீட்டர். ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணோம்னா கரெக்டாக அது 8.7 சென்டிமீட்டர் தான் இருக்கும் இந்த ரெண்டு சைடும். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.